வைக்க போகிறோம். மீனுக்கு என்னடான்னா பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம கடுகு தாளிக்க போகிறோம். இந்த மாதிரி அடுப்பு பாருங்கள், வெயில் ரொம்ப ஓவராக அடிக்கனால நம்ம இப்போ பண்ண போகிறோம். சரிங்களா? பார்த்திங்கன்னா மீன் சரியா, இது ஜிலேபி ஆக்கும். இங்கே வந்து அதிகமாக கடல் மீன் கிடைக்காததுனால நம்ம ஜிலேபி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை குழம்பு வைக்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறீங்கன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு ரொம்ப பொரியுது, எண்ணெய் ரொம்ப அதிகமாக சூடாக இருக்குது. நம்ம கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். சரிங்களா? செய்ய போடுறோம்னா வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போதும், நிறைய போட்டுட்டேன் போல் இருக்குது. கொஞ்சமாக போடுங்க வெந்தயம். ஒரு சைடு ஒரு இது இப்போ இதில் வந்து பூண்டு இதெல்லாம் அரைஞ்சி வச்சுருக்கு, இதை போட்டு தக்காளி 2 போட்டுட்டோம். தக்காளி 2 போட்டுட்டாங்க, நல்லா வணங்கட்டும். ஆனால் மக்களை நம்ம இப்போ என்ன செய்து வச்சுருக்கோன்னா, இதில் வந்து கொஞ்சம் நல்ல மிளகு, சின்ன தக்காளி, வெங்காயம், இதில் பூண்டு, நம்ம மிளகு, நல்ல மிளகு, சீரகம் இவ்வளோ சேர்த்துருக்கோம். இந்த எண்ணெயில் இதை போட்டு வணக்கிடலாம். வணக்கினா தான் நல்லா இருக்குது. ஏன்னா இது பச்சையாட்டு தான் வச்சுருக்கோம். இதை நம்ம எண்ணெயில் போட்டு பார்த்தீங்கன்னா குழம்பு மசாலா தூளை வந்து எப்போவுமே அந்த இதில் போட்டு வணக்கிறதுக்கு நீங்கள் தண்ணியை பாத்திரத்தில் கரைச்சி போட்டு பாருங்கள், அது தனி டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துருங்க. சரிங்களா? இந்த மாதிரி கரைச்சி ஊற்றி பாருங்கள், நல்லாயிருக்கும். புளியை நம்ம கரைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கரைச்சிட்டு அதிலே போட்டு இதை கரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ என்ன செய்யணும், இந்த கரைச்சி வச்சு இந்த பொடியை இதில் மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா குழப்பி விட்டுறணும். சரிங்களா? நல்லா கரையும், நல்லா கொதிக்க வைக்கணும். சரிங்களா? நல்லா கொதிச்ச பிறகு நம்ம மீன் போட்டுக்கலாம். சரிங்களா? வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நம்மளுக்கு கொதிக்குது. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுருங்க மக்களே. நம்ம இப்போ என்ன செய்யணும்னா பார்த்திங்கன்னா மீனை நம்ம போட போகிறோம். பாருங்கள், அவர் வந்தாரில் மீனெல்லாம் அரிஞ்சு தந்துடுவார் பார்த்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிலோ 150 ரூபா. சரிங்களா? இது வந்து நம்ம இன்னைக்கு எத்தனை கிலோ எடுத்துருக்கோன்னா காட்டுக்கு கொடுத்து விடணும், அதனாலங்க 2 கிலோ எடுத்துருக்கோம், 2.5 கிலோ எடுத்துருக்கோம். சரிங்களா? இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா குழம்பு வைக்க போகிறோம். சரிங்களா? குழம்பு மீன் தான் அதிகமாக விரும்புவாங்க. நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு தனியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம குழம்புல இந்த தலை வாலெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும், அதுக்கு வேண்டி நம்ம போடுறோம். சரிங்களா? இப்போ தான் கொதி வருதுங்க. நம்ம நல்லா வந்துச்சுன்னா குழகுலான்னு ஆயிரும். ஒரு லிமிட்டாக ஆகணும், மீனை பொறுத்த அளவில் லிமிட்டாக ஆகணும். வெந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம். சரிங்களா?